மோதலும் காதலும் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்ப நாளாகவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகரான சமீர் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஒளிபரப்பாக்கி வந்துட்டு இருந்த நாடகம் தான் மோதலும் காதலும். இந்த ஒரு சீரியலோட பிளாட் இதற்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த கல்யாணம் முதல் காதல் வரை அதிலிருந்து தொடருது. அண்ட் இந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. இடையில தமிழும் சரஸ்வதியும் நாடகம் முடிய போனுச்சு. அதுக்கப்புறம் இந்த டீமோட ஸ்லாட் வந்து மாற்றப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நாடகம் ரொம்பவே சோடை போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த நாடகத்தை தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த சீரியல்ல ஹீரோவா நடிக்கக்கூடிய சமீர் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் மோதலும் காதலும் டீமோட சேர்ந்து ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு ரசிகர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, மோதலும் காதலும் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் ரொம்ப நாளாவே சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோம். நீங்கள் என்னன்னா ரொம்பவே ஜாலியாக ஆடி பாடிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நாடகம் முடிய போகுதா இல்லை ஃபேக் நியூஸா? நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கு சமீர் அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா, எஸ், நீங்கள் கேள்விப்பட்ட நியூஸ் உண்மைதான். சீக்கிரமே மோதலும் காதலும் சீரியல் முடிய போகுது. ஆனால் அதற்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் சோகமாக இருந்தால் மட்டும் என்ன நாடகத்தை நிற்காமையாக இருக்க போகிறாங்க? நானும் மற்றவங்களும் சீரியலை விட்டு விலகினதுனால சீரியல் நிற்கலை. ப்ரொடக்ஷன் டீம் அதை முடிவு பண்ணியிருக்காங்க, சேனல் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் சீரியல் ரொம்பவே நல்லபடியாக போணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில இடர்பாடுகளால் சீரியல் கொஞ்சம் டல்லாகிருச்சு. டிஆர்பி குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் கூடிய சீக்கிரமே சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் இந்த நாடகத்தை இவ்வளோ மதிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் இன்னொரு நபர், உங்கள் 2 பேர்த்தோட பேர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர்கிட்டையும் அதே ஆன்சர் தான் அவர் கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு ஆன்சரின் மூலயமா மோதலும் காதலும் சீரியல் கூடிய சீக்கிரத்திலே முடிய போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கோட் படத்தோட அப்டேட் ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கோட் படத்தில் விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் வெளிவந்திருக்க தகவல் என்னன்னா, கோட் படத்தில் விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷன் கிடையாது அப்படின்னும் அவரு ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது அப்பா மகன் அப்படிங்கிறது இல்லாமல் மேலும் ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ஷேடில் அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மேலும் இன்னொரு நியூஸும் என்ன பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களோட கடைசி படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வரல. அடுத்த படத்தில் போயிட்டா டைரெக்டாக சட்டசபை தேர்தல் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட ஒரு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இதுதான் கடைசி படமாக இருந்தால் இந்த படம் எப்படி முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.